தேனியில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தேனி எம்பி ரவீந்திரநாத், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினரை முட்டாள்கள் என நினைத்து காசு கொடுத்து வாங்கியுள்ளதாகவும், உண்மை தொண்டனை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது என தெரிவித்துள்ளார். பதவியும் எடுத்துக்கொண்டு புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆர் அவர்களுடைய பதவியும் எடுத்துக்கொண்டு தொண்டர்களின் உரிமையை பறித்துக் கொண்டு இன்னைக்கு தமிழக மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் இன்னைக்கு முட்டாள்கள், அவர்களை பணத்தை தூக்கி எறிந்தால் இன்னைக்கு விலைக்கு வாங்கி விடலாம் என்று நீ நிர்வாகிகளை மட்டும் விலைக்கு வாங்கலாம், ஆனால் உண்மை தொண்டர்களை நீ எந்த காலத்திலும் விலைக்கு வாங்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு, இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தவர்கள் என்னென்ன திட்டங்களை செய்வோம் என்ற எதையுமே செய்யவில்லை. ஆனால் நம்ம மூலமாக பதவி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூலமாக பதவி பெற்று இன்னைக்கு பதவி சுகத்தை அடைந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர் இருக்கின்ற தங்க தமிழ் செல்வன் அவர்கள் என்ன சொன்னார்? திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து பொழப்பு தேடியவர் தான் கருணாநிதி அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் தான் சொன்னார் எல்லா மேடையிலும். ஆனா இன்னைக்கு அந்த திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி இன்னைக்கு அவருக்கு திராவிட தலைவராக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் முடிவு காலம் நீங்கள் கட்ட வேண்டும், அத்தகைய சுயநல அரசியல்வாதிகளை தோலுறுத்தி காட்ட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையின் உரிமை பெற்று தந்தது நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.